ஹாய், நான் ரத்தி. நான் ஜப்பான்ல இருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். என் ட்ரெஸ் நானே மேக் பண்ணுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ப்ரொஃபஷ்னலாக லேர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப யோசிச்சிருக்கேன். அண்ட் இந்தியாவிலேருந்து நான் ஜப்பான் வந்ததுக்கப்புறம் ரொம்ப சீரியஸாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ஆஃப்லைன் கிளாஸ் வந்து அட்டெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல இங்கே. ஸோ வந்து நான் ஆன்லைனாக அதை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சர்ச் பண்ணியிருக்கேன் இன்ஸ்டாகிராமில். அப்போ எனக்கு வந்து அந்த ஷைன் இன்ஸ்டியூட்லேருந்து ஒரு டெமோ கிளாஸ்க்கு வந்து அட்டெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். எனக்கு அது பார்த்தோன்னே எனக்கு அதை அட்டெண்ட் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. அது ஒரு ஒரு 2 ஹார்ஸ் அந்த மாதிரி தான் அந்த கிளாஸ் இருக்கும். எனக்கு அந்த ஃபஸ்ட் ஹார் முடிக்கும் போதே எனக்கு டிசைட் பண்ணிட்டேன், லைக் இவங்க கிட்ட தான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் உங்ககிட்ட கிளாஸ் என்கொயரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணேன். நான் ஃபஸ்ட்டு யோசித்தேன், லைக் எப்படி இருக்கும் ஆன்லைன் கிளாஸு, பிகாஸ் எனக்கு இது புரியுமா ஸ்டிச் பண்ணுறது, ஏன்னா அதெல்லாம் மிஷினில் காமிக்கணும், நான் நேரில் இல்லை. அண்டு அவங்களுக்கும் எனக்கும் வந்து டைம் டிஃப்ரென்ஸ் வந்து 3.5 ஹார்ஸ் இருக்குது. ஸோ அது எப்படி இருக்கும்னு நான் நினச்சேன். பட் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த கிளாஸ் முடிக்கும் போதே அவங்களோட ஒரு டாபிக் இருந்ததுன்னா அவங்க அதை ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுவாங்க. அது முடிக்கும் போதே எந்த டவுட்ஸுமே இருக்காது. ரொம்ப ஏதாவது நமக்கு அது டவுட் இருக்குன்னா அது நம்ம வந்து அந்த வீடியோ ஒழுங்காக லிசன் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் அந்த டவுட் வரும். மற்றபடி ரொம்ப கிளியராக இருந்தது. ஏதாவது டவுட் கேட்டால் கூட ஃபஸ்ட்டு ஆன்லைன் கிளாஸ்னாலே கொஞ்சம் டவுட் எப்படி கிளியர் பண்ணுவாங்க அப்படின்றது தான் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ நான் எப்போ கால் பண்ணாலும் அவங்க எடுத்திருக்காங்க. என் டைம் வந்து நான் நைட்டுக்கு இல்லை 9:00 இங்கே இருக்கும் போதெல்லாம் பண்ணியிருக்கேன். அவங்க நைட் 12:00 அந்த மாதிரிலாம் எனக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ யாரும் வந்து ஆன்லைன் கிளாஸில் வந்து இப்படி படிக்க முடியுமா அப்படின்னே நினைக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. அந்த கிளாஸ் எதுவுமே போர் அடிக்காது. வாட் நெக்ஸ்ட் மாதிரி தான் இருக்கும். எனக்கு இப்போது ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 2 கிளாஸஸ் தான் பெண்டிங் இருக்குது. பட் ஸ்டில் எனக்கு வந்து அது இனிமேல் அதை மிஸ் பண்ணுவேணுன்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் வந்துடுச்சு. ஏன்னா அவங்க வாய்ஸே கொஞ்சம் அடிக்ட் ஆகுற மாதிரி இருக்கும். எப்போவுமே அவங்க வாய்ஸ் வந்து ஓடிட்டே இருக்க மாதிரி இருக்கும் மண்டையில். அவங்க டீச் பண்ணுறது எல்லாமே அடுத்து என்ன படிக்க போகிறோம், அடுத்து என்ன சொல்லித்தர போகிறாங்க, ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக அவங்க சொல்லிடுவாங்க. ஒரு 2 ஹார்ஸ் கிளாஸ் இருக்குது இல்லை 3 ஹார்ஸ் கிளாஸ் இருக்குன்ற மாதிரி ஃபீல் ஆகாது. அதை லிசன் பண்ணிகிட்டே இருக்கும்போது கனெக்டடாக எனக்கு ஃபீல் ஆச்சு. கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு ஃபுல் கோர்ஸ் எடுக்கும்போது இல்லை ஃபுல்லாக படிக்கணும்னு இருக்கும்போது கண்டிப்பாக ஏதாவது பர்சனலியோ ஹெல்த் வைஸ் எல்லாமே வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். பட் அவங்க எல்லாத்துக்குமே எனக்கு வந்து கைட் பண்ணாங்க. அது அவங்களுக்கு அவசியமே இருக்காது. பட் ஸ்டில் அவங்க எல்லாத்துக்குமே எனக்கு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப மோட்டிவேட்டடாக நிறையா பேசுவாங்க. எனக்கு அவங்ககிட்ட பேசினோடனே மைண்ட் வந்து கிளியர் ஆகிடும். ஓகே, இதில் ஒரு ப்ராப்ளமே இல்லைன்ற மாதிரிலாம் எனக்கு நிறையா தோணியிருக்கு. அண்ட் எது ஷேர் பண்ணாலும் அவங்க வந்து ஒரு ஏண்டா கேட்குறோன்ற மாதிரிலாம் இருக்காது. ஒரு சிஸ்டர் மாதிரி ரொம்ப கைட் பண்ணியிருக்காங்க. அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து ஏதாவது கேட்டால் கூட அவங்களுக்கு என்ன தெரியுமோ அது என்ன எப்படிலாம் வந்து சொல்லித்தர முடியுமோ வீடியோஸ் ஷேர் பண்ணுறது, அவுட் ஆஃப் இதுலேருந்து ஷேர் பண்ணுறது, மற்றவங்க பற்றி கூட இவங்களோட வீடியோ பாருங்கன்னு கூட அவங்க சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் மற்றவங்க சொல்லுவாங்களானே தெரியாது. எனக்கு அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ எல்லாரும் ஆன்லைன் கிளாஸில் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். நான் வந்து எல்லாருக்கும் நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஷைன் இன்ஸ்டியூட்டை ஆன்லைனாக பண்ணுறோம். ஆஃப்லைன் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஆஃப்லைனாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நேரில் போய் லேர்ன் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஆன்லைனாக இருக்கவங்களுக்கும் ரொம்ப அது பெட்டராக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நான் ஷைன் இன்ஸ்டியூட்டை வந்து நான் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு சப்போஸ் ஆஃப்லைனாக உங்களுக்கு போகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருச்சுன்னா கண்டிப்பாக போங்க. சப்போஸ் முடியல ஆன்லைனாக போகணும் அப்படின்னு அப்படி தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கும் போகலாம். ஏன்னா எனக்கும் அவங்களுக்குமே ஒரு 3.5 ஹார்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் அது இது வரைக்கும் என்னை எதுலேயுமே பாதர் பண்ணதே இல்லை இவ்வளோ நாளில். எப்போ வேணாலும் ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிங்கன்னா உடனே ரிப்ளை வரும். கால் பண்ணால் அவங்களுக்கு எவ்வளோ பிஸியாக இருந்தால் கூட கண்டிப்பாக பிக் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்துட்டு நம்பி அவங்கக்கிட்ட ஜாயின் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஷைன். அவங்க இந்த இன்ஸ்டியூட்டுக்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் நான் ரொம்ப நாளாக ப்ரொஃபஷ்னலாக லேர்ன் பண்ணணும்னு நினச்சது வந்து எனக்கு எனக்கு இந்த இயர் இது எண்ட் ஆகுறதுக்குள்ளே எனக்கு அது கிடச்சதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ.